Hi guys, welcome back to Rowdy Paper Channel. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம 1k ரீச் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கோசம் வந்து ஸ்பெஷல் வீடியோ இல்லைன்னா எப்படி இந்த வீடியோவை நீங்க ஸ்பெஷல் வீடியோவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒருத்தருக்கு தேங்க்ஸ் பண்ற வீடியோவும் எடுத்துக்கலாம். என்னடா யாருக்கு தேங்க்ஸ் பண்ண போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க நீங்க தான் காரணம். நீங்க இல்லைன்னா வந்து இந்த 1kவே அடிச்சிருக்க மாட்டேன். ஸோ இந்த 1k அடிச்சதுக்கு இன்னொருத்தருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணணும். யாருன்னா வந்து எனக்கு இந்த யூடியூபே சொல்லி கொடுத்தவரு. ஸோ என்ன ப்ரோ 1k ஸ்பெஷல் வீடியோன்ற நருட்டோ பத்தி இருக்குமா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, நருட்டோ பத்தி இருக்காது. ஸோ நருட்டோ பத்தி போட்டா என்னடா நருட்டோ பத்தி போடுறதுக்கோசம் இதை ஸ்பெஷல் வீடியோவான்றியா அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன கழுவி ஊத்திவிங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து 1k எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சேன் அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே பேச போறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க, அப்படி இல்லைன்னா பார்க்காதீங்க. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல போய் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 1k அடிச்சதுக்கு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க இல்லைன்னா வந்து இந்த 1k வந்து நான் ரீச் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ 1k அடிக்கிறது என்ன கஷ்டமா அப்படின்னுட்டு நிறைய பேர் கேட்கலாம். நான் இந்த 1k அடிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன் அப்படின்னுட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து அசால்ட்டா நினைப்பீங்க எடிட் பண்றது என்ன அவ்வளோ கஷ்டமா, எடிட் பண்ணிட்டு ஒரு வீடியோ தூக்கி போட்டா அது வியூஸ் ஏற போகுது அப்படின்னுட்டு நிறைய பேர் நினைக்கலாம். ஆனா அந்த மாரி நினைக்க மட்டும்தான் முடியும். நிறைய யூடியூபர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்க. ஸோ நானுமே வந்து வார்த்தைகளால் அடிபட்டு தான் நான் இவ்வளவு தூரமே வந்தேன். ஸோ அந்த மாரி ஆளுங்கெல்லாம் வந்து பேச மட்டும் தான் முடியும். இந்த மாரி யூடியூபை ஓபன் பண்ணி வீடியோ போட்டா தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்னுட்டு. ஸோ அவங்க பேசுறதை கேட்டு நீங்க அதை நெகட்டிவா எடுத்துக்கினீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவு கூட அது ஃபாயிலா போயிடும். அதையே நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கின்னு பேசின்னு போட்டோம் அப்படின்னுட்டு அந்த முடிவை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மூஞ்ச எந்த சைட்ல வச்சுப்பாங்கன்னுட்டு அவங்களுக்கே தெரியாது. எதனால இதை பத்தி சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு ஹோலை வச்சு நின்றுருப்பீங்க. நிறைய பேர் அந்த ஹோலை அச்சீவ் பண்ணணும்ட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதை ஃபைல் பண்ணணும்ட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸா கொடுப்பான். ஸோ அவன் சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சரி அவன் சொல்றது உண்மை தானே அப்படின்னுட்டு பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாரி தான் வார்த்தையிலால அடி வாங்கிட்டு விட்டுட்டு போயிடுறீங்க. சரி, இனிமேல் வந்து கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ நான் எவ்வளவு அனிமிஸ் பார்த்துருக்கேன், அந்த அனிமிஸ்லாம் வந்து பாதி பார்ப்பேன், பாதி விட்டுட்டு போயினே இருந்துருவேன். ஆனா நருட்டோவை நான் எப்ப பார்க்க ஆரம்பிச்சனோ அதுல இருந்து நருட்டோவை எனக்கு விடவே தோணல. ஸோ நருட்டோவை தவிர்த்து நீங்க நிறைய அனிமிஸ்ல வந்து ஹீரோவை மட்டும் தான் பிடிக்கும். ஆனா நருட்டோல நீங்க எந்த கேரக்டர் பாக்குறீங்களோ அந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு பிடிக்கும். எதனால நான் அப்படி சொல்றேன்னா, எல்லா அனிமிலும் வில்லன் வந்து பணம் சொத்து சுகம் அப்படின்னுட்டு ஆசைப்படுவான். ஆனா நருட்டோல வில்லன்ஸ்னா எல்லாருமே இந்த உலகம் அமைதியை கொண்டு வரணும், எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு நினைச்சவங்க தான் இந்த வில்லன்ஸ். அது மட்டும் இல்லாத நீங்க நருட்டோவை எக்ஸாம்பிளா எடுத்துக்கினா கூட நீங்க சாதிக்கலாம். நருட்டோ வாழ்க்கையில எவ்வளவு அடிபட்டிருப்பான், அவன் நினைச்சிருந்தா வில்லனா கூட ஆயிருப்பான். அவன் வில்லனா இல்லாம நல்ல வழியில போயிட்டு அவன் நினைச்சதை சாதிச்சிருப்பான். ஸோ என் ஃப்ரெண்டு இந்த யூடியூபை சொல்லி கொடுக்கலன்னா நான் இவ்வளவு தூரமே வந்திருக்க மாட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு வேலை செய்யறாங்கன்னா அந்த வேலையை வந்து ஒருத்தன் கேட்பான் சொல்லி கொடு அப்படின்னுட்டு. ஸோ அவன் அந்த வேலையை சொல்லி கொடுக்க மாட்டான். அதை சொல்லி கொடுத்துட்டானா நீ மேலே ஏறிடுவேன், நான் கீழே இறங்கிடுவான் அப்படின்னு. ஸோ ஆனா என் ஃப்ரெண்டு அந்த மாதிரி நினைச்சிருந்தானா எனக்கு அந்த யூடியூபே சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். அவன் மனசுல என்ன நினைச்சானா, ஸோ நீ மேலே ஏறினாலும் எனக்கு சந்தோஷம் தான், நான் மேலே ஏறினாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னுட்டு எனக்கு யூடியூப் சொல்லி கொடுத்தான். ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அந்த ஃப்ரெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பேரை டேக் பண்ணி விட்டு போயிடுங்க. நிறைய வீடியோல வந்து நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சுன்னு இருக்கேன். என்னதுன்னா, என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒயிட் கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க, அப்படி பிடிக்கலன்னா பிளாக் கலர் ஆட்ட கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என் ஃப்ரெண்டோட பேரை சொல்றதுக்கு இந்த வீடியோல ஆசையா தான் இருக்கு. ஆனா பேரை சொன்னா அவனோட யூடியூப் வந்து ஃபைலா போயிடுன்றதுனால ஸோ அவனோட யூடியூப் லோகோவும் நேமும் வந்து ஸ்கிரீன்ல போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அதை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவனுமே வந்து எல்லா அனிமியும் போடுறான், அது மட்டும் இல்லாத நருட்டோவும் போடுறான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல போய் நாள் கொடுத்துருங்க. இந்த வீடியோல என்ன தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த 1k அடிச்சதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க இல்லைன்னா வந்து இந்த 1kவே அடிச்சிருக்க மாட்டேன். ரொம்ப நன்றி கைஸ், பாய்.